1911 நவம்பர் 11. தமிழ் திரையுலகின் முதல் கதாநாயகியும் தென்னிந்தியாவின் முதல் பெண் இயக்குனருமான சினிமா ராணி என்று அன்புடன் அழைக்கப்பட்ட டி.பி. ராஜலட்சுமியின் 101வது பிறந்த தினம். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே சாலியமங்கலம் கிராமத்தில் பஞ்சாபகேசையர் மீனாட்சி தம்பதியரின் மகளாக பிறந்தார். அக்கால வழக்கப்படி 8 வயதில் பால்ய விவாகத்திற்குள்ளாகி மனமுறிவு நேர்ந்து பிறந்த வீட்டுக்கே திரும்பினார். தந்தையையும் இழந்த நிலையில் தாயுடன் திருச்சிக்கு புலம்பெயர்ந்தார். நாடகத் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் அறிமுகம் வாய்த்தது. 11 வயதில் இவர் பவளக்கொடி நாடகத்தில் நாடக நடிகையானார். தான் நடித்த தேசபக்தி நாடகங்களின் பாடல்களுக்காக சிறை சென்றார். 1917 ஆர். நடராஜ முதலியார் தயாரித்த தமிழ் திரைப்பட உலகின் முதல் மௌனப்படமான கீசகவதம் படத்தில் நடித்தார். தமிழின் முதல் பேசும் படமான காளிதாஸ் திரைப்படத்தில் கதாநாயகியானார். அதைத் தொடர்ந்து ராமாயணம், ஹரிச்சந்திரா, கோவலன், சத்யவான் சாவித்ரி, உஷா சுந்தரி, மதுரை வீரன் படங்களில் நடித்து புகழின் உச்சம் தொட்டார். பின்னர் மிஸ் கமலா படத்தை தானே தயாரித்து இயக்கி தமிழின் முதல் பெண் இயக்குனர் என்ற பெருமை பெற்றார். தமிழின் சிறந்த நாடக நடிகையாக, பேசும் படத்தின் முதல் கதாநாயகியாக, முதல் பெண் இயக்குனர், தயாரிப்பாளர் என்ற பன்முகத்திறன் கொண்டவராய் திகழ்ந்த மகத்தான கலைஞர் டி.பி. ராஜலட்சுமியின் பிறந்த தினம் இன்று. 1675 சீக்கிய மதத்தின் 10வது குருவானார் குரு கோவிந்த் சிங். 1888 இந்திய விடுதலை வீரர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்தார். 1918 முதல் உலகப் போர் முடிவிற்கு வந்தது. 2004 பாலஸ்தீன அதிபர் யாசர் அரஃபாத் காலமானார்.